ஒருபுறம் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா புதிய உயரங்களை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அடிப்படை உரிமைகள், வாழ்வாதாரம் மற்றும் அரசியல் உரிமைகளை கோரி மக்கள் வீதிகளில் இறங்கியுள்ளனர். இந்த இரு காட்சிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் தற்போது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வெடித்துள்ள மக்கள் எழுச்சிக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவத்தையே நேரடியாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் வகையில் போராட்ட தலைவர் சர்தார் அமன் கான் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரிகளின் கைகளில் ஆயுதங்கள் வந்ததற்கு பாகிஸ்தான் ராணுவமே காரணம் என்றும், அன்று ஆயுதங்களை வழங்கியவர்களே இன்று தங்களது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் மக்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவது எந்த வகையில் நியாயம் என்றும் அவர் எழுப்பியுள்ள கேள்வி பாகிஸ்தானின் முகத்திரையை உலக அரங்கில் கிழித்தெறிந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, எல்லைக்கோட்டின் மறுபுறம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காஷ்மீர் உருவாகி வருகிறது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் இன்று சாலைகள், சுரங்கப்பாதைகள், ரயில் இணைப்புகள், சுற்றுலா முதலீடுகள் மற்றும் புதிய வளர்ச்சி திட்டங்கள் என பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து வருகிறது. பல ஆண்டுகளாக வன்முறை மற்றும் பதற்றம் என்ற செய்திகளால் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்ட காஷ்மீர் இன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய மையமாகவும், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் மூலம் நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இன்னும் நெருக்கமாக இணையும் பிராந்தியமாகவும் மாறி வருகிறது. குறிப்பாக சாலை மற்றும் ரயில் இணைப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் காஷ்மீரின் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் புதிய கதவுகளை திறந்துள்ளன. இந்தியாவும் இன்று பழைய இந்தியா அல்ல. உலக பொருளாதாரத்தில் தனது செல்வாக்கை வேகமாக அதிகரித்து வரும் நாடாகவும், உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி, பாதுகாப்புத்துறை, விண்வெளி மற்றும் புதிய தொழில் முனைவுகளில் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் சக்தியாகவும் இந்தியா முன்னேறி வருகிறது. இந்த வளர்ச்சியின் தாக்கம் நாட்டின் எல்லைப் பகுதிகளையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் ஜம்மு காஷ்மீரிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு காலத்தில் தொலைதூரமாக கருதப்பட்ட பகுதிகள் இன்று புதிய சாலைகள், பாலங்கள் மற்றும் ரயில் பாதைகளால் இந்தியாவின் பொருளாதார ஓட்டத்துடன் இணைக்கப்பட்டு வருகின்றன. இதுதான் தற்போது காஷ்மீரின் இரு பக்கங்களிலும் காணப்படும் மிகப்பெரிய முரண்பாடு. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் புதிய உள்கட்டமைப்பு, சுற்றுலா மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கும் நேரத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் தங்களது அடிப்படை உரிமைகளுக்காக வீதிகளில் இறங்கியுள்ளனர். ஒருபுறம் புதிய ரயில்கள் ஓடுகின்றன, சுரங்கப்பாதைகள் திறக்கப்படுகின்றன, சுற்றுலா வளர்கிறது. மறுபுறம் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போராட்ட களத்தில் நிற்கிறார்கள். இந்த வித்தியாசமே இன்று பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அரசியல் சங்கடமாக மாறியுள்ளது.